ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி மாவு பிசையிறது, சப்பாத்தி போடுறது, அதுக்கான சைடிஷ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 கிலோ மாவில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சுடு தண்ணி வச்சும் கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் பச்சை தண்ணியில் பிசைஞ்சிக்கிறேன். சுடு தண்ணியில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய முடியாதுன்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எவ்வளோ அமுத்தி பிசைகிறேன்னு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வந்து இன்னும் சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் நம்ம நினச்ச அளவுக்கு சாஃப்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி தொளிச்சு நான் பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு 4 தட்டு தட்டினீங்கன்னா அந்த விரிசல் விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு கிடைக்காது. அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், லைட்டாக நான் மேலே எண்ணெய் தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அமுத்தி காட்டுற பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ குருமா பாத்திரலாம் ஒரு 10 உருளைக்கிழங்கு, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு, அதனால் ஒரு 10 உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு இருந்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தாதீங்க, நல்லா இருக்காது. தேவையான அளவு குழம்புக்கும் சேர்த்தே உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதைவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் அதையவே ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது குழம்பு வந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் அந்த கடல மாவை வந்துட்டு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ குருமாவை நல்லா வந்துட்டு கலக்கி விடுங்க. ஏன்னா கடல மாவு போட்டதுக்கு வந்துட்டு நமக்கு நல்லாவே அடி பிடிக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்துட்டு நான் அதை போடலை. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு கெட்டி கிடச்சிடணும். இதை ஆஃப் பண்ணோன்னே ஆற இன்னும் கெட்டியாகிடும். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு இப்போ நான் வந்துட்டு சப்பாத்தி போட்டுடலாம். நான் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு விரிசலும் கிடையாது. நல்லா சாஃப்டாக மாவு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் திருப்பி போட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு வேணுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சப்பாத்தி குருமா ரெடி ஆகிடுச்சு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.